ஸோ அவ்வளோதான் ஸ்டோரி. இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. ஃபங்க்ஷனில் நம்ம கரெக்டாக டைமிங் தான் வந்துருக்கோம். ஏன்னா நம்ம வரும்போது தான் வந்துட்டு மாப்பிள்ளையெல்லாம் வரவழைச்சாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே போக நான் சொல்கிறேன். சாவி எடுக்க வந்துட்டு மாதிரி. ஓகே, ஓகே. ஓகேங்க, அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்ப வந்தோம். ஸோ பொண்ணு மாப்பிள்ளை இப்போ தாங்க, அதாவது இப்போன்னா கரெக்டான டயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சரியான க்ரௌடு இப்போ கோயில். ஓகேங்க, கோயிலை விட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. என்னென்னா கரெக்டாக 8 மணிக்கு தாங்க அவங்க வந்து மேலே தாலி கட்ட கூப்பிட்டு போனாங்க. எல்லாம் எடுத்தாச்சு. இருங்க, டிராஃபிக்காக இருக்குது, கொஞ்சம் அப்படியே அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். 8 மணிக்கு கூப்பிட்டு போய் இவங்களோட அந்த சம்பிரதாயம்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஆமாங்க, ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஊர் சைடில் வந்துட்டு மாப்பிள்ளை ஊரில் தான் வந்துட்டு கல்யாணம் நடக்கும். இவங்க ஓகே 2 பேரும் சேம் ஊர்னாங்க ஓகே. ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு செயின் போடுறது, அவங்கள வந்து வரவேற்கிறது, அவர் வாட்டு போயிட்டுருக்காரு. நடு ரோட்டில் போகிறோன்னே தெரியாமல் போயிட்டுருக்காரு போல். ஸோ நம்மளோட ஏன்டா இவ்வளோ அவசரமாக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே வந்து மணி 10 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால தான் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு 3.5 மணி நேரம் காட்டுது. ஸோ போகல அதனால் இங்கே இருக்கவங்க வந்துட்டு அந்த மாப்பிள்ளையோட சம்பிரதாயமே வேறு மாதிரி இருக்குங்க. இங்கே செயின் போடுறதா இருந்தாலும் சரி, அப்புறம் ஸோ இவங்களோட ஆமாம், நான் பாருங்க பேசுகிறத இடையில நிப்பாட்டி பேசிட்டு இருக்கணும், சாரிங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்டோரி. இங்கே அப்படியே சாப்பிட்டோமா, என்ன சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வச்சாங்க, ஒரு இட்லி, அப்புறம் வெஜிடேபிள் பிரியாணி, வேறு தோசை, பொங்கல், பூரி இதாக வச்சாங்க. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் பெருசாக ஒன்றும் சாப்பிட்லங்க. ஏன்னா காலையில் வந்துட்டு சாப்பிடாதனால ஒரு டீ ஒன்று குடித்தோம். அங்கே ஒரு டீ உள்ள மஹாலில் வந்துட்டு ஒரு டீ ஒன்று போட்டாங்களா, அந்த டீ ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அது டீயே கிடையாது, சும்மா அந்த காப்பி பொடி அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க போல, அது டீயே கிடையாது. சாரி, இருங்க, லொக்கேஷன் டைரக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு நல்ல நிப்பாட்டி
ஸோ எல்லா ஏரியாவிலையுமே டிராஃபிக்காக இருக்குங்க. ஒரு சில ஏரியான்னு மட்டும் பரவாயில்ல, எல்லா ஏரியாலையும் டிராஃபிக்காக இருந்தால் எப்படி போகிறது? ரொம்ப கொடூரமான டிராஃபிக்காக இருக்குது. அதாவது டிராஃபிக்கிலே வந்து பெரிய முக்கியமான இருந்த இடம்னா சென்னை ஃபஸ்ட்டுங்க, கோயம்புத்தூர் வந்து செகண்டு. ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் நைட்டு வந்தாலும் டிராஃபிக்காக இருக்கும், பகலில் வந்தாலும் டிராஃபிக்காக. நைட்டை பகலை காட்டிலே நைட்டில் வந்து வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் அந்த பக்கம் நகர கூட முடியாது. ஸோ அவ்வளோ தூரம் டிராஃபிக் இருக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, பணம் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் ப்ரோ. ஸோ நம்ம கூட வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பையன் வரதா இருந்துச்சு, என்னன்னு தெரியல, எனக்கும் சேர்க்கைக்கும் ஆகவே மாட்டேதுங்க. ஸோ முடிஞ்சாலும் சோலார் ரைடில் தான் நம்ம போயிட்டுருக்கோங்க. நமக்கும் அந்த சேர்க்கைக்கு ஆக மாட்டேது. 140 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸுங்க, 320 மினிட்ஸ் காட்டுது. போயிடலாங்க, நல்லா ஜம்முன்னு போயிடலாம். நமக்குன்னு ஒரு ரோடு வராமலையா போயிடும், வந்துச்சுன்னா அதில் பறந்துட மாட்டோம். சூப்பர்ண்ணா. வரும் அந்த ரோட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்றது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் தாங்க. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நமக்குமே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துச்சு போனாங்க, அது வேறு விஷயம். ஸோ எவ்வளோ நாள் ஆனாலும் பழசை ஞாபகமாக வச்சு பேசுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறத ரொம்ப கஷ்டம். இப்போது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருப்பாங்க, எனக்கெல்லாம் இப்போ அப்படி தாங்க இருந்துச்சு. அதாவது என்னை வந்து இப்போ யாருக்குமே அடையாளம் தெரியலன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன போய் டேன் போட்டு வர சொல்லுதான். ரிட்டர்ன் போட சொல்லுது. சாலா எந்த பக்கம் போனோம் நாட்டுது? ஸோ இங்கிட்டு தாங்க காட்டுதுங்க. ஏன்னா எதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. ஆமாம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னை ஒருத்தன் பாத்திரமே கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா நான் தான் சொன்னல, ஒருத்தன் வந்து டெய்லி என்னை வந்து கூப்பிட்டு போவான், நாங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. அவன் வந்து பாத்திரமே கண்டுபிடிச்சிட்டான், நம்ம எங்கேயோ மாற்றி போயிட்டுருக்கோம். ரிட்டர்ன் போட சொல்லுது. ஐயோ வண்டி நிறையா வருது. ஸோ இதாங்க இந்த மேப்பு நம்மளை போட்டு சாவடிச்சிட்ருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சரி போய் ரிட்டர்ன் போட்டு வரும் விடுங்க. நம்ம உண்மையில் வந்துட்டோங்க, அதே பெரிய தப்பு. நம்ம போய் திருப்பி அந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் போல். கூகுள்கே ஜாலா. எப்பா ஸோ ரூட்டை மாற்றி காட்டுறாரு தலைவர். ஸோ லெஃப்டில் போகணும் போல், ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். இந்த கூகுள் மச்சானை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஸ்லோவாகவே போக சொல்லுது. ஓகே, இந்த ரோட்டில் லெஃப்ட்டு போகணுங்க. காலையில் இதில் வந்துடும் அதில் வந்துமா இல்லையா? ஸோ அந்தமாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கிறது விடுங்க, பார்த்துக்கலாம். அந்த கூகுள் மச்சானை நம்பி போனாலே இதாங்க வழி. நமக்கு ரூட்டை மாற்றி காட்டி விட்ருவேன், நம்ம ஆட்டுக்கு எங்கேயாவது போய் ஒளறி போய்க்கிருக்க வந்தேன். ஸோ கூகுள் அதான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதே கஷ்டம் தான். எல்லாருமே க்ளோஸாக இருந்தவங்க தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் பாத்திரமே கண்டுபிடிச்சிட்டாங்க, 3 பேர். கோச்சுமே பாத்திரமே கண்டுபிடிச்சிட்டாரு, பார்த்து பேசிட்டு. ஸோ வந்ததை பார்த்தாங்க, பட் கிளம்பும் போது நான் சொல்ல முடியல அவங்களால. என்னால் சொல்ல முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு
டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கேருந்து திருப்பி அங்கே போயிட்டு அங்கே ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்கா, அதனால தான் வந்துட்டு பசங்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓஹோ ரைட்டு. போகும்போது இதுலேயே போனோம். இண்டிகேட்டர் போட்டு வாங்கினா இண்டிகேட்டர் போட்டு வாங்க. ஏன் கை நீட்டினாரு தெரில. ஃபஸ்ட்டு முடிஞ்சளவு நல்ல உறவுகளை சேமிங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது இதுதான். ஏன்னா இந்த மாதம் ஓகே, அது என் கம்பெனியில் 3 ஓனர் இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போனேன். ஸோ மொதல் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன். ஃபஸ்ட் எடுத்துகிட்டுமே ஒருத்தவங்களுக்கு போய் கொடுத்தேன். நான் வந்து இந்த கம்பெனியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு எங்கேப்பா தம்பி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதாவது புதுசாக ஒருத்தவங்களை பார்த்தா கேட்பார்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எங்கேப்பா ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் வந்து இந்த மாதிரி இந்த பொசிஷனில் இருக்கேன் சார், இந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். ஸோ செகண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிங்களா, அதனால தான் நான் அவங்கள பார்த்ததே இல்லை அப்படின்ட்டாரு. எனக்கு மனசே கேட்கலை. இன்னும் 138 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஸோ இந்த டிராஃபிக்னால தான் நமக்கு வந்து டிலே ஆகுது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆட்டுக்கு பிரிச்சு போயிடலாம். ஃபுல் டிராஃபிக்கு, எந்த பக்கத்துலையும் சந்து பந்து எல்லா இடத்துலையுமே டிராஃபிக்காக இருக்குங்க. நம்ம லெஃப்டில் போகணும். இதில் ஓகே, இதில் வந்து லெஃப்ட்டுங்க. ரோடுமே ஒஸ்ட்டுங்க. ஸோ அதான் பார்த்தீங்களா, நான் பேசிட்டே இருக்க திடீர்னு அப்படியே வந்துட்டு வண்டியில் ஆர்வமாக ஓட்ட ஆரம்பிச்சிடுறேன். அது ரெண்டையுமே கற்றுக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்துட்டு பார்த்ததே இல்லைன்ட்டார். ஓகே, அவர் வந்து சரி, இவரே நம்மளை பார்த்ததில்லை, இவராச்சும் நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நினச்சி போனால், அவர் வந்து பெருசாக இன்னொருத்தவங்க வந்துட்டு பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. சூப்பர் அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் 3 பேருமே தங்கமான மனுஷங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கவங்ககிட்ட அவங்க எப்படி பேசினா எப்படி பேசணும், அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ நான் கோத்ரூ பண்ணது அளவுக்கு வந்துட்டு வேற மாதிரி அவங்க 3 பேருமே. ஸோ அதில் ஒருத்தர் வந்து இன்னுமே வேற மாதிரி பயங்கரமான ஆளுங்க அவர். ஸோ வாவ் பென்ஸ். அதில் ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தர் 2 பேர்த்த வந்து பேசிட்டேன். ரைட்டு போன போல ஸ்ட்ரெயிட். ஸ்ட்ரைட்டாக தாங்க போக சொல்லுங்கள். இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் வந்து 136.
ஸோ எவ்வளோ நேரத்தில் போனால் 3 hours 10 minutes காட்டுதுங்க. 8 தான் காட்டுது, ரவுண்டாக 10 வச்சுக்கலாமேன்னு வச்சாச்சு. ஸோ அதில் ஒருத்தர் வந்துட்டு ரொம்பவே தங்கமான மனுஷங்க. ஸோ நீ எப்போ இந்த கம்பெனி விட்டு போகிறதுனால கூட போய்க்கப்பா, ஸோ உனக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் வந்துட்டு கிடச்சதுக்கப்புறம் போய்க்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்குமே அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்குமே வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வண்டி எதுவுமே வரல, எப்படியே போயிருந்தேன். எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அதாவது எந்த ஒரு ஓனருமே வந்துட்டு கம்பெனியில் இருக்கிறவங்க வந்துட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு போகக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இவர் என்ன இவர் வந்துட்டு நீங்கள் நான் அவனை போக வேணாம்னு சொல்லலை, உனக்குன்னு ஒரு எனக்கு கிடச்சதுக்கப்புறம் போய்க்க அப்படின்னாரு. ஓகே, ஆடா பாவிங்களா, இவ்வளோ பெரிய வேலைத்தாடியாங்க போட்டு வைப்பீங்க. கவர்மெண்ட் காசு எப்படிலாம் கரைக்கணுமோ அப்படிலாம் கரைக்கிறாங்கங்க. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வேலைத்தாடி எதுக்கு போடணும்? ஸோ கொஞ்சம் அவுட்டரில் போய்ட்டால் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க ஏரியா. நான் அதாவது நானும் அந்த இடத்துக்கு போனது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் அந்த பீச் கேள்வி போகிறதுங்க. ஸோ எப்போ இருக்குன்னு எனக்குமே தெரியாது. முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி வச்சு பார்த்துக்கலாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் சொல்லுது. இது இந்த ரோடு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குன்னா கொஞ்சம் க்ரூஸ் பண்ணிட்டு போடுது. நம்ம இதில் டயர் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சு, சோழியை முடிஞ்சு, டயரே கிடையாது, ஃபுல்லாக தேஞ்சிருச்சு டயரு. ஸோ இதில் நம்ம பார்த்து தாங்க, கேர்ஃபுல்லாக தாங்க போய்க்கிறணும். நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம வாழ்வும் சாவும் நம்ம கையில் தாங்க. அஷ்டவர் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு, இங்கே ஜெயிச்சா சந்தோஷப்படுறதுக்குன்னு ஆள் இருப்பாங்களே தவிர நம்ம ஜெயிக்க வைக்கிறதுக்குலாம் இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. நான் நிறைய இடத்துல வந்துட்டு அதை வந்துட்டு ஃபீல் பண்ணேன். பட் ஃபீல் பண்ணதுலேயும் தாண்டி ரியலைஸ் பண்ணிட்டேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கூட பழகினாதவங்களாவது சரி, ஃபேமிலி விடுங்க, ஃபேமிலி எப்பவுமே நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டு தான். கூட பழகுறாங்கல்ல அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரணத்துக்காக தான் பழக போச்சு. ஓ சாலா, இந்த மாதிரி தாங்க திரும்பக்கூடாதுங்க. நான் இண்டிகேட்டர் போடாமல் ஒன்றும் போடாமல் திரும்பிட்டு இருக்கேன், அது தப்பு. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு 135 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ நேரத்தை காட்டுதுன்னா 3 hours 5 minutes காட்டுது. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரத்தை போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு 2 கார்டு போட்டாங்க. அண்ணா ஸ்பீடு பிரேக்கை பாருண்ணே, எங்கண்ணே பறக்கிறேன். அந்த அண்ணன் வந்து ஸ்பீடு பிரேக்கே பார்க்கலைங்க, அடிச்சு பறந்துக்கு இருக்காரு. ஸோ ஓகே, ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம பிரேக் எடுப்போம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். வெயிலுமே பயங்கரமாக அடிக்குதுங்க. இந்த பேக்கு வேறங்க, சோபா நல்லா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பேக் ஒரு சைடாக இழுத்துட்டு போகும், அதுதான் நமக்கு வெறிய ஆகிறது. நல்லா இருக்கு, இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வர யாரையும் நம்பாதீங்க, நீங்கள் உழைச்சா நீங்கள் முன்னேறலாம். ஸோ அதனால் வந்துட்டு அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நம்மளால் மேலே வர முடியாது. வச்சுட்டு வரு. ஸோ அதை ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நான் அடிபட்டு அந்த இடத்துல இருக்கேன். இப்போ நான் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இப்போ வண்டி இல்லாத போது அவங்க கூட வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. சில பேரில் நான் எல்லாத்தையுமே சொல்லலை, சில பேர் பேக் வேறு ஒரு பக்கமாக இழுத்துகிட்டே இருக்குது. டைட் பண்ணிடலாமா? டைட் பண்ணி தானே இருக்குது. ஓகே, ஒரு பக்கம் டைட் பண்ணிட்டேன்.
அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. முடிஞ்ச அளவு நம்ம வந்துட்டு எப்படி இந்த வாழ்க்கைன்றது நிச்சயமானதே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணிவிட்டு போகலாம். சூப்பர்ண்ணே. இண்டிகேட்டரு போட மாட்டார், ஒன்றும் போட மாட்டார், நல்லா வருவீங்க. சரியான ஒஸ்டான ரோடாக இருக்கும் போலாங்க. அதனால் இங்கே ப்ரோ ரைடராக பரவாயில்லைங்க. இண்டிகேட்டர் போடாமல் ஒரு வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காருங்க. ஸோ 133 கிலோமீட்டர்ஸ் 3 ஹவர்ஸுங்க ரவுண்டாக. இது எந்த ஊர்னே தெரியலையாங்க. ஓகே கூல். ஓகே இங்கேருந்து கேரளா இங்கேருந்து பக்கம் தாங்க. நான் சும்மா அப்படியே போய் ஒரு ரிலாக்ஸ் பண்ணலான்றக்காக தான் போகிறேன். பட் பெருசாக ஒன்றும் நான் இது வந்து ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் மாரி பண்ணி போகல. ஓகே இடையில ஏதோ வண்டி வருது. சூப்பர்ண்ணா. இண்டிகேட்டரும் போட மாட்றாங்க, ஹாரனும் அடிக்க மாட்றாங்க. இப்போ இருந்தால் எப்படிங்க, கஷ்டங்க. முடிஞ்சாலும் சீக்கிரத்தில் அவுட்ரு அந்த எவ்வளோ சீக்கிரத்தில் அவுட்ரு விட்டு போகணும் அவ்வளோ சீக்கிரத்தில் அவுட்ரு விட்டு போயிடணுங்க. அதான் நமக்கு நல்லது. சிட்டியை விட்டு அவுட்ரு போக முடியுமா போயிடணும், அதான் நமக்கு நல்லது. சூப்பர் பைக் ஒன்றுமே கண்ணில் தெரிய மாட்டேது. கோயம்புத்தூர் ஆனப்பட்டோம். கோயம்புத்தூரில் வந்துட்டு சூப்பர் பைக் அதிகம், சூப்பர் கார் அதிகங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கே சென்னையில் ஒன்று, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 3 ஏரியாலுமே வந்துட்டு ஃபுல்லாக சூப்பர் பைக்கு காரு கொஞ்சம் அதிகம். நீங்கள் இதுக்கு மதுரைக்கெல்லாம் போனீங்கன்னா இதே பார்க்கலாம், நம்ம ரோல்ஸ் ராய்ஸே பார்க்கலாம். அசால்ட்டாக ரோட்டில் வந்துட்டுருக்கோம். கோயம்புத்தூர்லேயும் வரும், பட் இப்போ நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியல. இந்த டயத்தில் எதுவும் வெளில போகல. இந்த பக்கம் வந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி எனக்கு நிறைய தெரிஞ்ச போகுதுங்க. ஸோ இந்த பக்கம் நான் வந்திருக்குன்னா எனக்கு தெரியல. கேரளா மலம் நல்லா இருக்குங்க. நம்மளோட பிரேக் பேடு வெறும் 10% மட்டும்தான் நல்லாயிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த பிரேக் பேட் இருக்கணும். முடிஞ்ச அளவு வந்துட்டு பேக் டிஸ்கை பிடிக்காம தாங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்துட்டு இங்கிட்ட ஒரு ஸ்டால் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பனிங்க்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதாவது நான் வந்து பெரிய ஆளாகிட்டேன் அதுக்காக நான் சொல்லலை, பழக்கம், நல்ல ஒரு நண்பர் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறோம் ப்ரோ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. டேட்டு கன்ஃபார்ம் பண்ண நான் சொல்லிடுறேன் அப்படின்னாங்க. ஓகே ப்ரோ கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளும் சொல்லியிருக்கோம். அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு TN99 ஸோ இந்த ரோடா. ஸோ இங்கேயும் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அது பேக் டயர்லாம் சுத்தமாக முடிஞ்சுங்க. யூஸ்டு டயர் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை தான் கமெண்ட் பண்ணுறாங்க, யூஸ்டு டயர் வாங்கி போடுங்க ப்ரோ, யூஸ்டு டயர் வாங்கி போடுங்க, யூஸ்டு டயர் யூஸ் பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னாங்க. ஸோ கமெண்டில் நிறைய பேர் சொன்னாங்க ரியாலிட்டியாக நானும் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன். நானும் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன்.
யூஸு டயர் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ஆனால் எனக்கு வந்து ஐடியாவே இல்லை, போடுறோம் எதுக்கு யூஸு டயர் போட்டுட்டு பேசாமல் திருப்பி ஒரிஜினலே போட்டுடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். நல்லா இருக்குங்க சோலோ ரைடு, அப்படியே ஜம்முன்னு போகலாம் நம்ம ஆட்டுக்கு. என்ன கார்காரனை போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, வேற மாதிரி. சிக்னல் இருக்கா இல்லையா? Oh my God, சிக்னல் போட்டிருக்காங்க, அப்புறம் இருந்தாலும் மதிக்காமல் போயிட்டே இருக்காங்க. ஓகே, எல்லா பேருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் போயிடும். எல்லா பேரும் போனாங்கன்னா நம்மளும் போகலாம். எல்லோரும் ரூல்ஸை மதிச்சா நம்மளும் ரூல்ஸ் மதிப்போம். யாரும் ரூல்ஸை மதிக்கலைன்னா அப்பயும் நம்ம மதிச்சு தாங்க ஆகணும். ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு அதுக்காக நான் பெரிய வேணும்லாம் செலவில்லை. இன்னும் நம்மளோட டிசிஷன் நான் தான் சொன்னேங்க. இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வர்றதுக்கே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 7 கிலோமீட்டர் வர்றதுக்கு வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பட் நம்ம இப்போ வந்துட்டு இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு 129 தான் இருக்குது. ஸோ 147 இங்கிட்ட ஒரு 1:30, அங்கிட்ட ஒரு 10, அங்கிட்ட ஒரு 17, 18 கிலோமீட்டர். சரி, 7 கிலோமீட்டர் வர்றதுக்கு வந்துட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக 18 கிலோமீட்டர் வர்றதுக்கு நமக்கு வந்து 3/4 மணி நேரம் தான் ஆயிருக்கு. ஏன்னா இந்த பக்கம் ரோடு நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆட்டுக்கு அழுது பிடிச்சி வந்துகிட்டே இருக்கலாங்க, பிரச்சனையே இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லாக பைபாஸ் தான். இங்கே அதான் ஒரு அந்த அசார் கெட்டவன் ஒருத்தர் திருச்சி வந்து யூடியூப் அவர், ஓகேங்களா, அவங்க வந்துட்டு சூப்பர் பைக் வச்சுருக்காங்க. ZX 10R வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ZX 10R வச்சுருக்காரு, ஒரு Gen 9 வச்சுருக்காரு. ஸோ நம்ம TTF ப்ரோவும் அதான் வச்சுருக்காங்க. இந்த அசார் கட்டான வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு பேசுவாங்க. அப்போது ஒரு டைலாக் சொல்லுவார், யாருமே இல்லாத வானில் நீ தான் தனி காட்டு ராஜா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பைபாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பைக்கர்ஸுக்கு, பைக்கில் போகிறதுக்கு வந்து அது ராஜான்ற மாதிரி. கார் வச்சுருக்கவங்களுக்கு கார் சில பேர் கார் வச்சுருப்பாங்க, காரில் வருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அதான் பைபாஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி தாங்க இருக்குங்க. அந்த டைலாக் சூப்பராக சொல்லுவாங்க அந்த போலீஸ்காரனை, யாரும் இல்லாத வானில் நீ தான் தனிக்காட்டு ராஜான்னுவாங்க. அதுக்கு அர்த்தம் வந்துட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஒரு அதை நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாங்க. ஒரு சூப்பர் பைக் தானே வச்சுருக்காங்க. எந்த பக்கம் போகிறது? ஓ, இதே ரோடு தான், ஒரே ரோடு தாங்க. க்ளோசிங் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளும் ஒரு நாள் சூப்பர் பைக் எடுக்கணும்னு வச்சுட்டாரு. ஸோ முடிஞ்சாலும் வந்துட்டு நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக போகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல்லைக்கான தட்டி வச்சு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த அண்ணன் மேலே தான் தப்பு ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஹார்ன் அடிக்காமல் இண்டிகேட்டர் அடிக்காமல் நாங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கா, சும்மா ஏன்னா டயர் அப்படியே இழுத்துட்டு போகுதுங்க, பிளாஸ்ட்டாக இழுத்துட்டு போகுது, க்ரிப்பே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய பர்சனல் சேஃப்டி மட்டும்தான். பைக்கு சேஃபாக இருக்குன்றது அடுத்தபட்சம். என்னோடய பர்சனல் சேஃப் தாங்க இதில். நான் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிக்கிறேன்னா அந்தளவுக்கு எந்த ஒரு சேதாரமும் செய்கூலியும் இல்லாமல் சேஃபாக நம்ம ஏரியாவுக்கு போய் சேரலாம். ஸோ பேட்ரி வேறு டவுன் ஆக போகுதுங்க. முடிஞ்சாலும் பைபாஸுக்கு போய் நின்றுக்கலாம். ஓகே, எந்த பக்கம் ஸோ ஒரே ரோடு தான். எக்ஸாஸ்ட் போட்டு தான் சவுண்டு வந்து நோட் பண்ணலாம் கிடையாதுங்க. நம்ம ஸ்டாக் எக்ஸாஸ்ட்லேயும் நைட்டு அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து க்ரூஸ் பண்ணும்போது அது இருக்கிற ஃபீல் இருக்கே அப்பா, அந்த மாதிரி ஒரு
சத்தத்தை நீங்கள் இதே நம்ம நார்மல் எக்ஸாஸ்ட் போட்டு முறுக்கும் போதே இவ்வளோ சவுண்டு லவுட்னஸ் ஓகே லவுட்னஸ் கேட்குது அப்படின்னா அந்த சத்தியமாக சொல்கிறேன் அந்த ஸ்பீடு வரைக்கும் இருந்ததே தெரில. கஷ்டகாலங்க. ஸோ அந்த லவுட்னஸ் கேட்குன்னா நீங்கள் எக்ஸாஸ்ட் போட்டுட்டு அந்த இடத்துல திருவுனின்னு வச்சுக்கேன். அது 4 சிலிண்டர் பைக்கிலாம் நீங்கள் போய் ஒரு திருவுனின்னா அப்பா செம்மையாக இருக்கும் சவுண்டு. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து இன்னும் 124 கிலோமீட்டர் தாங்க. வேலை அதான் பிரச்சனை கிடையாது. ஸோ கேமரா இப்போ ஆனில் இருக்கா இல்லை? ஆஹா வண்டியை படுக்க போட முடியாது. ஏன் அப்படி என்றால் பைபாஸ் இனிமேல் நம்ம தாங்க அந்த காட்டுக்கு ராஜான்ற மாதிரி போய்கிட்டே இருக்கலாங்க. ஒரு இடத்துல மட்டும் பிரேக் எடுக்க இல்லாமல் வருங்க. ஐயோ ஓகே. போயிடலாங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் நம்ம போயிடலாங்க. ஸோ இடையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பிரேக் எடுக்கணும். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். நமக்கு இருக்கிற பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனை ஆக்குமாறு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குங்க ரோடு. வேற மாதிரி இருக்குது. மாடு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ டெஃபினெட்லி ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும். ஏன்னுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து ஃபோனை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்மளோட பேட்டரி வந்து லோவாக போகுதுங்க. அஷ்டுவாரே நீங்களாம் நினைக்கிறீங்க மோட்டர் லாக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. எவ்வளோ கஷ்டம்னு பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு மோட்டர் லாக் பண்ணிட முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் வந்து நம்ம போட்டால் மட்டும்தான் அதோட அவுட்புட் கிடைக்கும். எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அஷ்டுவார். ஸோ எல்லா கஸ்டமர் கேட்டே இருந்தாங்க என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன பேட்ரி, என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மோட்டோ லாக்கருமேவும் இந்த இதை போட்டிருக்கோம், இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்க. ஒன்று என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க என்ன கேமரா யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எத்தனை பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க போடவே மாட்டாங்க. ஏன்னா மோட்டோ லாக்கை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பேட்ரி ரொம்ப 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 மெயின். ஏன்னா நீங்கள் எத்தனை பேட்ரி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றபடி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஓட்டலாம் வண்டியை. நம்ம நினைப்போம் ஒரு பேட்ரி போட்டால் வந்துட்டு ஒரு நாள் தாங்கும், அதெல்லாம் ஃபோனு, அது வேறு எம்ஐ, அது வந்து வேறு ஒரு எம்ஐ வச்சு ஓகே, அது வந்து வேறு ஒரு எம்ஐ வச்சு, அது வந்து கொஞ்சம் பவரான பேட்ரி. நமக்கு யூஸ் பண்ணுறதுலாம் வந்துட்டு கோப்ரா பேட்ரி, அதெல்லாம் நம்ம தண்ணி தான் இருக்கும். ஒரு 1250 அந்த மாதிரி ஒரு எம்ஐஹெச் பேட்ரி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அது வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி யாருக்காச்சும் தகவல் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்காக தனியாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அஸ்டாரும் எந்த ஒரு மோட்டோ லாக்காக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் தேவையே இல்லைங்க. ஸோ பக்கத்தில் நம்ம வீட்டிலே வந்து ப்ளக் போட்டு வச்சுருப்போம், அதில் வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டே வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிடலாம். கண்டென்ட் கிரியேட்டர்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு கேமரா தான், டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பேட்ரி இஷ்யூ வந்து பெருசாக இருக்காது. அவங்களுக்கு வந்து வீடியோவோட குவாலிட்டிக்காக வந்துட்டு நிறையா திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு அந்த மாதிரி வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து அப்படி கிடையாதுங்க. நமக்கு ஸ்க்ரீனே கிடையாது. நமக்கு இந்த வானம் தான் ஸ்க்ரீனு, ரோடு தான் அதில் இருக்க கலரு, ஓகேங்களா. அதனால் நமக்கு வந்து பேட்ரி முக்கியமான ஒன்று வந்துட்டு பேட்ரிங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்காக தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். நம்ம இந்த ரோடு நம்ம உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நெக்ஸ்ட் வரும். இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ரோடு இந்த ரோடு வருதில்ல, இது வந்து பைபாஸுங்க. இந்த இதில் ரோடே இல்லை. இந்த ரோடு இடையில வந்து கோடு போட்டிருக்காங்கல்ல. ஸோ உங்களுக்கு தெரியவாக சொல்கிறேன், நடுவில் வந்து கோடு வந்துச்சு அப்படின்னா
ஏதோ டேர்னிங் வரப்போகுது, அதாவது ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ டக்குன்னு உள்ளே வந்துட்டு ஒரு யூட்டர்ன் பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்தமாதிரி ரோடே இல்லை பிளாங்க் அப்படின்னா நீங்கள் இந்த பைபாஸ் ஏறிட்டாலேவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரீச் தாங்க. இல்லை பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் வந்து கோடு வரல, இப்போ இந்த இடத்துல வந்து கோடு வர ஆரம்பிச்சிச்சா. ஸோ இங்கெல்லாம் வந்து டேர்னிங் இருக்குதுன்னு அர்த்தம், டேர்னிங் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பக்கம் வரலாம், ரைட்லேருந்து வரலாம், லெஃப்ட்லேருந்து வரலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருக்க கோடு வந்து சும்மா அவங்க வந்து பொழுதுபோக்காமல் போட்டுட்ருக்காங்கன்னு கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆனால் தெரியாதவங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காதுல்ல, அவங்களுக்காக நடுவில் கோடு விட்டு வந்துச்சுன்னா யூட்டர்ன் இருக்குன்னு அர்த்தம். கோடு விடாமல் லைனாக போச்சுன்னா ஒரே லாங்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கோடுனா யூட்டர்ன் இடையில வரும். கொஞ்சம் லாங்காக போய் இந்த மாதிரி பார்த்தீங்களா, லாங்காக போய் வந்துட்டு கோடு வந்துட்டு பிரேக் ஆகி போச்சுன்னா அது வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்துட்டு யூட்டர்ன் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கோடே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஹைவே, அந்த ரோட்டில் வந்துட்டு எந்த ஒரு யூட்டர்னும் கிடையாது, எந்த ஒரு டேர்னிங்கும் கிடையாது. டேர்னிங்கெல்லாம் இருக்கும், யூட்டர்ன் கிடையாது அந்த ரோட்டில். அதனால் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸ்டோரி. இதெல்லாம் ஒரு முக்கியமான தகவல். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்குன்னு எவ்வளோ நேரம் இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஐயோ இங்கா நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு கரெக்டாக இந்த 116 கிலோமீட்ரு 135 அங்கே போயிடும்னு சொல்லி காட்டுது. ஸோ இது வந்து சடன் பிளான் தாங்க. இது முன்னாடியே நம்ம அதை தான் சொல்கிறேன்ல, இதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணதில் எவ்வளவோ வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் ஓகே. ஸோ இதை வந்து நான் பிளான் பண்ணலை. ஸோ நேற்று நைட்டு தான் எனக்கு தோணுச்சு, நேற்று நைட்டு தான் தோணுச்சு, சரி போகலாம் அங்கே கேரளா தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. காலைல அதே மாதிரி நமக்கு ஏற்ற முடியும் அவங்க ஃபங்க்ஷன் வச்சாங்களா, ஸோ அவங்களெலாம் பார்த்து பேசிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். நம்ம சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுப்பா. ஓ சரியான நந்தியாக இருக்குங்க இங்கே. வாவ் பெரிய நந்தி. நான் இந்த மாதிரி நந்தி நான் பார்த்ததே இல்லை, பார்த்துருக்குன்னு போய் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நந்தி வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. சாரி ப்ரோ, இந்த மாதிரி நந்தி வந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் சின்ன நந்தி தான் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்து லிஃப்ட்டு கேட்டாங்க, என்னால் கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம சார்லியில் ஒரே ஒரு ஆள் தான் போக முடியும். ஸோ அதனால் வந்து என்னால் லிஃப்ட்டு கொடுக்க முடியல, யார் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ நான் வந்து அவங்க தனியாக வந்து ஒரு ஆளாக இருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நான் லிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே பயங்கரமான ரோடு. 114 கிலோமீட்டருங்க என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அசால்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது ஸ்டோரி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரும்போது வந்துட்டு வருவாங்க, சில பேர் வந்து வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. வரலன்னு நினச்சி, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, என்கிட்ட வந்து பர்சனலாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டாங்க, ப்ரோ ரொம்ப ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ப்ரோ, ஏதாச்சும் ஒரு இடம் சொல்லுங்கள் போகிறதுக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாட்ஸ்அப்லேயும் சரி. ஃபஸ்ட்டு மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம போடுற வீடியோ ஃபஸ்ட்டு அப்டேட் அங்கே தான் விழுகும். ஸோ அதுக்கப்புறம் தான் சேனலுக்கு வரும். அதுக்காக வந்துட்டு இன்ஸ்டாலே 24, எனக்கு இன்ஸ்டா வந்து ஃபோக்கஸ் இல்லை. என்னோடய மக்கள் வச்சு உங்களை பார்க்குறதுக்காக நான் வந்துட்டு யூடியூப்பில் தான் வர முடியும். அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு இதாக எடுத்துக்கோங்க. ஓகே அப்படிலாம் கமெண்ட் பண்ணி என்ன சொல்யூஷன் சொல்லி கேட்டிருந்தாங்க. சொல்யூஷன்லாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. நான்லாம் என்னை எடுத்துகிட்டே வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன், நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அதுக்கு ஒரு 100 பேரை கூப்பிட்றோம். 100 பேரில் வந்து 10 பேர் 10 பேர் வராங்க, மீதி 90 பேர் வரலை அப்படின்னா 90 பேர் நினச்சி கவலைப்படாதீங்க. வந்திருக்க 10 பேர் கூட ஜாலியாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த 90 பேர் அதை பார்த்துட்டு அடுத்து ஒரு 10 பேர் வருவாங்க. என்னாச்சு கார் இவ்வளோ ஸ்லோவாக போகுது? ஓகே, இப்போ நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க. கேரளா பஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம கேரளாக்குள்ளே வந்துட்டோங்க. வாளையாரில் இருக்கோம். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 112 கிலோமீட்டர். ஒரே ரோடு தான், க்ரூசிங் வந்து போய்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது.
ஐயோ, ஏன் இந்த ஐயோ சொன்னேன்னு சொல்லுங்க பாப்பா. இப்போ எங்க இங்கே வந்து ஸ்பீட் சென்சர் வச்சுருக்காங்க கேரளாக்குள்ள, அதை மறந்துட்டேங்க நான். ஸோ 85 தான் போனேன். அது ஒன்றும் பெருசாக வந்து ஸ்கேன் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். வா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா இல்லையா? ஏன் செம்மையாக இருக்குங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக காஞ்ச மரம் வேற மாதிரி இருக்குது. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சரி ஃபுல்லாமே இந்த தேக்கு மரம் சொல்லுவாங்கள்ல. தேக்கு மரம் மீன்ஸ் நம்ம ஊரில் நம்ம நாளாக கிராமத்தாங்க. அதில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். நாளாக ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்தான். தேக்கு மரத்தில் வந்துட்டு சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க. அதுதாங்க ஃபுல்லாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பயங்கரமாக இருக்குது. வேற மாதிரிங்க. ஸோ நான் ஏன் ஃபோனை ஸ்வைப் பண்ணிட்டு வரேன்னா, நம்ம கேமரா எப்போ வேணால் ஆஃப் ஆகலாம். நம்மளோட டெஸ்டினேஷன் இன்னும் 110 கிலோமீட்டர் இருக்குங்க. எவ்வளோ நேரத்துலலாம் 2:30 போய் சாப்பிடணும். வந்துடுறேன். சைடில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய மரம் தாங்க. இந்தமாரி மரத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அடாடாடா, இதுக்கு தாங்க கேரளா வந்துட்டு எல்லாம் லவ் பண்ணி கேரளாவுக்கு வராங்க. கேரளானா இப்போ அங்கே இருக்க பெண்களும் அழகாக தான் இருப்பாங்க. அதுக்காக பொய்லாம் சொல்லக்கூடாது. பொண்ணுங்களும் அங்கே இருந்துக்கலாம் அழகாக தான் இருப்பாங்க. பெண்களும் அழகாக தான் இருப்பாங்க, பசங்களும் அழகாக தாங்க இருப்பாங்க. நம்ம பசங்க அழகாக இருப்பாங்கன்னா உடனே வானவேல் அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும், கன்ஃபார்ம் வருங்க. அதெல்லாம் கண்டுக்கிற கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்ச மரம் தான். இந்த சீசனுக்கு ஏன் காஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இல்லை, இந்த சீசனுக்கு காஞ்சிதான் இருக்குன்னு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கேரளா பொறுத்தளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கடைப்பிடிக்காட்டி அது ரொம்ப ஒரு விபரீதமான ஒரு செயலுக்கு உட்படுவோங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சாலும் இன்னொரு இடத்துல பிடிச்சிருவாங்க. அதுதான் அங்கே இருக்கிறதுலேயே இப்போ இதே நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பசுமையாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேற மாதிரி இருக்குங்க. ஏங்க இப்போ நம்ம கேரளாக்கள் ஓட்டிகிட்டு இருக்கோங்க. வா, ஏன் இந்த மாதிரி எக்ஸைட் ஆகிறேன்னா, ஸோ நார்மலாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீலு. ஐயோ சென்ஸாக இருங்க. 92 போய்க்கிருக்கோம். போத்தா 70. ஓகே ஏங்க 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்பீடு சென்சார் வச்சுருக்காங்க. கேரளாவில் தப்பிக்கவே முடியாது. கேரளா போலீஸ் ஆல்வேஸ் குட்டு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையுமே பார்க்கலாமே, மக்களாக பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஊருக்காரங்க தான் பெருசு, மற்ற ஊருக்காரங்களாம் வந்துட்டு எங்களுக்கு வந்து இப்படி தான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்க வேணாம். எல்லாருமே ஒரு நாள் வந்துட்டு இறக்கத்தான் போகிறோம். அதனால் முடிஞ்சாலும் வந்துட்டு ஸ்ப்ரெட் யுவர் லவ், ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு சீரியஸாகவே முடிஞ்சாலும் லவ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். எனக்கு லவ் பண்ணுங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே லவ்வோடு பாருங்களேன், வேறு மாதிரி இருக்கும். நம்ம என்ன கண்ணோட்டத்தோடு பார்ப்போம்னா, ஃபஸ்ட் லுக்கில் ஒருத்தவங்களை பார்த்து வந்துட்டு தீர்மானிச்சிடுவோம், இவங்க இப்படி தான், இவங்களோட நம்ம ஏன் போய் பேசணும், இவங்கன்னா நம்மளும் ஐயோ 81 வந்தால் எத்தனையில் போனால் இங்கே விழுந்து தெரியலையாங்க. ஸோ ஒரு இடத்துல நிப்பாட்டும்ல, அங்கே நிப்பாட்டி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 106 கிலோமீட்டர் இருக்குங்க. எவ்வளோ நேரத்தில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா 224 ஹவர்ஸ் காட்டுது. போயிடல, பிரச்சனை இல்லை. டோல் பலா என்ன டோல் பலான்னா 1 கிலோமீட்டரில் ஹெட்டு. ஓகே, இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு இது வந்துச்சுன்னா அங்கே உட்காந்து பேட்டரிலாம் சேஞ்ச் பண்ணணுங்க. செம்மையாக இருக்குங்க. லெஃப்ட் சைடில் பாருங்களேன், ஃபுல்லாக மூங்கில் மரம். இதெல்லாம் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அவ்வளோதான் எல்லாம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உசிலம்பட்டியில் படித்தோம், ஹாஸ்டல். அங்கே தங்கி படிக்கும்போது வீக்கெண்ட் ஆனாலே பக்கத்தில் ஒரு மலை இருக்கும். அங்கே வந்து இந்த சூறாம்பழம் அப்படின்னு ஒரு பழம் இருக்கும். அந்த பழம் பிடிங்கி சாப்பிட்றதுக்காக வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுவோம். நல்லாயிருக்கும். அந்த சின்ன பழமாக தான் இருக்கும். அது வந்து அங்கேருந்து பிடிங்கி வந்து விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இந்த நம்ம பயணத்தோட முதல்
டோல்கேட்டுங்க இது. முதல் டோல்கேட். ஆமாம், என்ன எத்தனை டோல்கேட் வரும்னு தெரியல. ஏன் எப்பயுமே வந்து இந்த டோல்கேட்டில் வந்துட்டு இவ்வளோ பெரிய இடம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா ஸ்டோரி? தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதனால பார்த்தீங்கன்னா, ஸோ சில லாரியெல்லாம் வந்துட்டு உள்ளே பர்மிட் கிடையாது. அந்த டைமிங்க்கு ஒரு டைமிங்க்கு அளவில் வந்துட்டு உள்ளே பர்மிட்டே கிடையாது. லாரியாக இருந்தாலும் சரி, கண்டெய்னர் அந்த மாதிரி கண்டெய்னர்லாம் வந்துட்டு உள்ளே பர்மிட் கிடையாது. ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி டோல்கேட்டில் நிப்பாட்டினா தான் உண்டு, வேறு எங்கேயும் நிப்பாட்ட முடியாது. பயங்கரமாக இருக்குது. அதுக்காக தான் வந்துட்டு அவங்க அவ்வளோ பெரிய இடத்த வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் நிறைய டைம் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். நானும் நிறைய டோல்கேட் கிராஸ் பண்ணி போகும்போது கழுத்து வந்து பயங்கரமாக வலிக்குதுங்க. ஏன்னா கேமராவும் வெயிட்டு, ஹெல்மெட்டும் வெயிட்டு. ஹெல்மெட் பின்னாடி இழுக்குது, கேமரா முன்னாடி இழுக்குது. அப்படியே போக வேண்டியதாக இருக்குங்க. தொண்ணூறு இப்போ கன்ஃபார்ம் வாங்க பார்த்துக்கலாம். ஒரு மாதிரி பதட்டத்தோடையே அந்த அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ ஸ்பீடில் நான் அதை செக் பண்ணி சொல்கிறேன். எவ்வளோ ஸ்பீடில் போனால் வந்துட்டு ஃபைன் போடுவாங்க நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதை வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருங்க, கடைசியில் சொல்லிடுறேன் நான். ஸோ இந்த இதை கிராஸ் பண்ணும்போது மட்டும் எங்கே விழுந்துட நம்ம இருந்தாலும் நார்மல் க்ரூசிங்காக தான் போகிறோம். ஒரு நார்மல் ரோடுனா ஒரு 40ல் போகலான்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்துட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பைபாஸு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 60, ஒரு 70, 80 அந்த மாதிரி போகலான்னு சொல்லி அவங்களே போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நார்மல் ஸ்பீடில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். பாலக்காடு. என் கூட சிவான்னு ஒரு தம்பி இருப்பான், அவனால் ஒரே ஜோக்காக தான் இருக்கும். நாங்கள் 2 பேருமே அப்பப்போ ஒன்று பாலக்காடு ஆகிட்டோன்னா, நான் என்னைமேலேருந்து இப்போ இருந்து நான் மலையாளத்தில் தாங்க பேச போகிறேன். பாலக்காடு அந்த அந்த சேட்டன் நல்லாயிருக்கும். நம்ம மலையாளம் அவங்க வந்து பேசுகிற சூப்பராக இருக்கும். மலையாளம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசில் நான் கேரளாவில் தான் இருந்தேன். சின்ன வயசில் மீன்ஸ் ஒரு 6th 7th ஒரு 7 இயர்ஸ் கேரளாவில் தாங்க. நான் அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹாலிடேக்கு வருவோம், இருந்துட்டு போவோம். நல்லாயிருக்கும் கேரளா. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே பயங்கரமாக வந்துட்டு சில பேர் தமிழ்நாட்டிலையுமே இருக்காங்க நல்லவங்க. அதுக்காக நான் வந்து தமிழ்நாட்டுக்கு யாரும் குறை சொல்லலை, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் மைக் மாட்டியிருக்கேன்னா என்னென்னு எனக்கே சந்தேகமாகிடுச்சு. மைக் மாட்டியிருக்கேன். ஓகே, ஒரு வாட்டி வந்துச்சு. இது இருக்குங்க. ஸோ நம்மளோடலாம் கார் வேகமாக போகுதுங்க, அதெல்லாம் ஸ்கேன் பண்ணாதான். ஓகே, சிக்னல். கழுத்து தாங்க வலிக்குது. அவா நல்லா இருக்குங்க. கேரளாவில் இருக்குங்க. இப்போ நம்ம எனக்கு அந்த ஃபீல் வரமாட்டேதுன்னா கேரளாவில் இல்லை, வேறு ஏதோ இதில் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, ரோடெல்லாம் அப்படியே க்ளீனாக இருக்குது. வேணாம், அந்த சாகசமெல்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம், வேணாம். இது நல்லாயிருக்கும். டப்புன்னு போய் இப்படி எடுத்து இப்படி போனோம்னு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி இருக்குங்க. அது பைக்கர்ஸுக்கு தெரியும். நானும் வேணான்னு தான் பார்த்தேன். அந்த லாரிக்காரன் இருந்தாலும் போக மாட்டேன்ட்டார். ஸோ அதனால் லைட்டாக அப்படி போனால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க ஸ்டோரி. ஏன்னா இந்த மாதிரி நிறையா பைக் கண்டினியூஸ் ஐயோ அடப்போங்கப்பா. 50 தான் நாங்கள் ஸ்பீடு முடிஞ்சேன். எனக்கு தெரிஞ்சு ஃபைன் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது எடுக்குமான்னு தெரில. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 90லே தாங்க, அதுக்கிட்ட வந்தபோது 90 தான் இருக்குது. பார்த்துக்கலாம்.
இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் ரைடிங் கேர்ஸ்லாம் வாங்கணுங்க. ஏன்னா அதாவது எவ்வளோ நேரம் ரைடிங் கேர்ஸ் வாங்கினாலுமே அந்த சின்ன புல் தடிக்க செத்தவனும் இருக்கான், ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நேரம் இருக்கோ அதுக்கேற்றப்பல தாங்க. எதையும் யாராலையும் மாற்ற முடியாது. எனக்கு என்னோடய மைண்ட் செட்டில் நான் எப்பயுமே வச்சுருக்குது என்னென்னா, எப்பவுமே எதையுமே யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அவங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும், அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. விஜய் சேதுபதி கூட ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஸோ இந்த கடவுள் வந்துட்டு ஒருத்தன் அந்த பூமியில் முளைச்சி வரணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க வருவாங்க. ஒருத்தன் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்கள தடுக்க முடியாது. ஸோ இந்த டைலாக் அப்பப்போ நான் வந்துட்டு எனக்குள்ளே நானே சொல்லிக்கிறேன், நம்மளால் முடியும் அப்படின்னு. வி வாண்ட் டு, அவ்வளோதான். பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியாதது இங்கே எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு, இந்த கேமரா ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஸோ ஆக்சுவலாக இந்த பக்கம் ஏறக்கூடாது. இந்த அண்ணன் நம்மளை அப்படியே லைட்டாக ஓட்டிகிட்டே கொண்டு வந்துட்டு இங்கிட்டு விட்டுறாரா, நல்லாயிருக்கு. மிரர் யூஸ் பண்ண சொல்லி ஒரு கஸ்டமர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, முன்னாடியே கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நானும் மிரர் மாட்டிடலான்னு பார்த்தா அதுக்கான ஒரு டைமே கிடைக்க மாட்டுதுங்க. நல்லா இருக்குங்க. ஸோ இன்னும் 97 கிலோமீட்டர் தாங்க நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. 2 hours 50 minutes போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது நம்ம கூகுள் மேப்பில். மச்சான் எல்லாருக்கும் தான் சொல்கிறாரு, அதே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வார் இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த சவக்காடு பீச் அந்த எபிசோடில் வந்துட்டு முதல் எபிசோட் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு தட்டி வச்சுக்கோங்க. ஏன் முடிச்சுக்கிறேன்னா கொஞ்சம் ரொம்ப தூரமே வந்துவிட்டோம். பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ் தான். இப்போ தான் ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் அந்த நிழலில் உட்காந்துருக்கலாம்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துருக்கோங்க. கரெக்டான ரூட்டில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இது உண்மைதான். நம்மளோட எபிசோட் 2 வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படி வந்து இருக்கும், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன் அங்கே உட்காந்துருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டோரேஜ் இஷ்யூனால உட்காந்துருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுச்சு, அதனால் நாங்கள் உட்காந்துருக்கோம். சரி, ஓகே, எந்த வீடியோ வந்து இதோட நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் யாராச்சும் சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பைக்கில் போகும்போது பார்த்து போங்க, பத்திரமா சேஃபாக போங்க. ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. லவ் யூ ஆல், பாய், லவ் யூ ஹெஸ்ட் வரும்.